கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காகிதங்களை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே உள்ள ஒட்டியனூர் என்னும் இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒசூர் நோக்கி வந்து கொண்டிருந்த காகிதங்களை ஏற்றிய ஈச்சர் லாரி திடீரென தீப்பற்றி எரிந்தது. தேசிய நெடுஞ்சாலையிலேயே இந்த வாகனத்திலிருந்து புகை கிளம்பி தீப்பற்றிய நிலையில் ஓட்டுநர் அங்கிருந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது. வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் நின்றவாறு தீயானது மலமலர்ந்த பிறகு கடும் புகை முழுவதுமாக சென்றது. இதனால் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அரை மணி நேரத்திற்கு மேலாக தீப்பற்றி எரிந்த நிலையில் ஒசூரில் இருந்தும் மற்றும் கிருஷ்ணகிரியில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வந்து அரை மணி நேரம் மேலாக போராடி இந்த தீயணைப்பு வாகனம் மூலம் இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் தீ முழுவதும் பரவி ஈச்சர் லாரி தீக்கிரையானது. அதில் இருந்த காகிதங்களும் கூட பண்டல் பண்டலாக தீயில் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையிலே ஈச்சர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சூளகிரி போலீசார் போக்குவரத்து சீர் செய்து வருகிறார்கள். அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. விவரங்களுக்கு நன்றி.